வெல்கம் டு சுந்தரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இட்லிக்கு கத்திரிக்காய் கோஸ்து எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அத்தை தான் செய்கிறாங்க. ஒரு குக்கரில் ஒரு 5 ஸ்பூனு கடலை எண்ணெய், ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கிறாங்க, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் கடுகு, இதெல்லாம் பொரிஞ்சு செவந்து வரணும். 15 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறாங்க. நல்லா வதக்கிக்கணும். அதையும் ஒரு நாட்டு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிடணும். இப்போ அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறாங்க. நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா வதங்கிடணும். அடுத்தது கத்திரிக்காவை போட்டு ஒரு 4-5 கத்திரிக்காய் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நம்ம வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிடணும், எண்ணெயோடு சேர்த்து. இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். அடுத்தது ஒரே ஒரு ஸ்பூன் புளி பேஸ்ட்டு. புளி இல்லைனாக்கா நம்ம எலுமிச்சம்பழச்சாறு கூட சேர்த்துக்கலாம், கொஞ்சம் புளிப்பு தன்மைக்காக. இப்போ ஒரு அரை கப்பு பாசி பருப்பை நல்லா வேக வச்சு மசித்து சேர்த்துக்கணும். அதோட அரை டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு 2-3 விசில் கொடுத்துக்கலாம். அப்போ தான் கத்திரிக்காய் எல்லாமே நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வரணும். நம்ம கத்திரிக்காய் இதெல்லாம் வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த சைடில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், இது அத்தை தானாகவே வறுத்து அரைச்சி வச்சுருக்காங்க, ஒரு அரை ஸ்பூன் அரிசி மாவு, இது எல்லாமே திக்னஸ் அண்ட் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணால் நல்லா வெந்திருக்கு. இதை தண்ணியில் கரைச்சி அந்த பொட்டுக்கடலை இதெல்லாம் தண்ணியில் கரைச்சி ஊற்றுனீங்கன்னா நல்லது, கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும். இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு மட்டும் ஆட் பண்ணியாச்சு. நம்மளோட கத்திரிக்காய் கோஸ்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.